Hello friends, welcome to Priya's Dazzling Designs. இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி நம்ம டிசைன் முடிச்சிருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த டிசைனோட ஃப்ரண்ட் நெக் தான் பார்க்க போதும். ஆரி நீடில்லையும் பண்ணியிருக்கேன், நார்மல் நீடில்லையும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்ம பேக் நெக்கில் மட்டும் தான் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்லீவுக்கும் இப்போ டிசைன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் டிசைன் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் ட்ரை. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 8 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் கலர் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் 4 mm ரவுண்ட் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். நீடில் ஃபுல்லாக 4 mm ரவுண்ட் பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று மாற்றி மாற்றி லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த சுகர் பீடையும் 4 mm பீடையும் ஒரு லைனாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற டிசைனுக்கு நார்மல் நீடில் தான் வேணும். சுகர் பீட்ஸ் நுழைகிற மாதிரி ஒரு சின்ன நார்மல் நீடில் எடுத்துக்கலாம். நீடிலில் ரெட்டையாக த்ரெட் போட்டு எடுத்துகிட்டு 4 mm ரவுண்ட் பீடை சுகர் பீட்ஸ்க்கு நேராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ண போதும். இது நம்ம பேக் நெக்கில் பண்ணியிருந்த அதே டிசைன் தான். பேக் நெக்கில் பண்ணும்போது நம்ம 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கணும். இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்னால நான் ஜரி த்ரெட் கொடுக்கல. நடுவில் இருக்க லைன் மட்டும் ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மட்டும் ஏன் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கார்னரில் மட்டும் லைனிங் கொடுத்து திருப்பிப்பாங்க. அங்கே கிளாத்து கொஞ்சம் கனமாக இருக்கும், அதனால் நம்ம ஆரி நீடில் வச்சு டிசைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் இங்கே மட்டும் நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஆரி நீடில் யூஸ் பண்ணி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஜர்தோசி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அயன் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு சுகர் பீட்ஸ் லைன் பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம இந்த ஜர்தோசி லைன் கொடுத்துக்கலாம். ஜர்தோசி லைனுக்கு மேலே சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் தான் பண்ணுறோம். 5 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் இந்த மாதிரி கையில் பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது லைனிங் போட்ட ஸ்டிச்டு ப்ளவுஸு. இதில் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைனுக்கு நெருக்கமாகவே ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் மாற்றி மாற்றி வச்சு ஒரு லைனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரி டிசைன் ஃபுல்லாகவுமே நம்ம ஃப்ரேமை கையில் பேலன்ஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறோம். ஆரி ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 4 mm ரவுண்ட் பீட் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம அதே மாதிரி டிசைன் ஃப்ரண்ட்டில் பண்ண அதே டிசைன் தான் அங்கே பண்ண போகிறோம். ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm ரவுண்ட் பீட் கொடுத்துக்கிறோம் கேப் விட்டு பாருங்கள். அதே மாதிரி தான், ஆனால் இந்த தடவை ஆரி நீடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். கிளியராக காட்டுறேன் பாருங்கள். சுகர் பீட்ஸ்கிட்டேருந்து த்ரெட் எடுத்து ஒரு 4 mm ரவுண்ட் பீட் வச்சு அதுக்கு கீழேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் வழியாக த்ரெட் எடுத்து திரும்ப ஒரு 4 mm ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு நாட் போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ என்ன டிசைன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த நெக்லைன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இனிமேல் நம்ம புட்டாஸ் தான் போடணும். அங்கங்கே ஒரு 4 mm ரவுண்ட் பீட் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதை கிராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்ப த்ரெட்டை கொண்டு வந்து திரும்ப ஒரு 4 mm ரவுண்ட் பீட் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். திரும்ப நடுவுலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஒரு 4 mm ரவுண்ட் பீட் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இந்த புட்டாஸ் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரில் இருக்க கேப்பை தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இது கையிலே வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிசைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் நம்ம சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இடையில 2 பீட் விட்டு விட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பீட்க்கு நெருக்கமாக வர மாதிரி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜர்தோசி தான் எடுத்துருக்கேன். ஜர்தோசி அப்படியே கொஞ்சம் அந்த சுகர் பீட்ஸ் லைன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலாப்பில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஜர்தோசிக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் தான் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் 5 சுகர் பீட்ஸ் எடுத்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த கேப் ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். பீட்ஸ் லோடிங் பக்கத்துலேயே ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் மாற்றி மாற்றி நீடில் ஃபுல்லாக அந்த கேப்புக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் அப்படியே தச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ திரும்ப ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் எடுத்துக்கிட்டு சுகர் பீட் லைன்லேருந்து கேப் விட்டு நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ண போதும். இதை பீட்ஸ் விட்டு விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம்.
பீட்ஸ் லைனுக்கு இந்த சைடு ஒரு 4 mm ரவுண்ட் பீட் வச்சு தைச்சிட்டு அந்த பக்கம் ஒரு 4 mm ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே டிசைன் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த நெக் டிசைன் நம்ம முடிச்சாச்சு. ஸ்லீவ் டிசைனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த டிசைனை நம்ம ஆரி நீடிலையும் பண்ணியிருக்கோம், நார்மல் நீடிலையும் பண்ணி காட்டியிருக்கோம். ஆரி தெரியாதவங்க நார்மல் நீடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.